இருக்கோ அவங்க சார்பா தான் நான் பேசுவேன். இல்ல மேடம், என் மேல எந்த தப்பும் இல்ல. பிரச்சனைலாம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் தரதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுக்கமா. நீ சொல்றது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சிச்சு முட்டுக்கு முட்டு பெத்து ஒன்னையே உள்ள வச்சிருவேன். இல்ல மேடம், நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு கோவத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், நான் அவங்கள அடிக்கிறத பார்த்துட்டு புருஷனை பார்க்க பாவமா இருக்கு, மாமியாக்காரி கால்ல விழுகிறா, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க நினைக்க கூடாது. அப்படிலாம் பண்ண நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். இல்ல மேடம், கொஞ்சம் அடிக்காம ஏதாவது. அடிக்கிறதாமா என் பாலிசி, அடிச்சாதாமா திருந்துவாங்க. உனக்கு பணம் வேணுமா வேணாமா? சரி, நான் அடிக்காமே விசாரிக்கிறேன். அவங்க என் பேச்சை கேட்டு காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டாங்கன்னா எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும். ஒருவேளை திமிர்த்தனம் பண்ணாங்க யோசிக்கணும், அடி பின்னிடுவேன். அதெல்லாம் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் வாங்க கூடாது. இல்ல மேடம், அப்படிலாம் பண்ண மாட்டேன். உண்மையாவே உன் புருஷன் தப்பு பண்ணிருந்தானா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். பணம் உன் கைக்கு வந்துடும். ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போ, நானே நேர்ல போய் விசாரிக்கிறேன். மேடம், என் மாமியார் கொஞ்சம் திமிரா பேசுவாங்க. அந்த திமிரெல்லாம் என்கிட்ட நடக்காது. அவங்க 2 பேரும் இழுத்துட்டு வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா போட வேண்டிய இடத்துல கையெழுத்த தானா போட்டுருவான். இல்லன்னா நார கிழிச்சிட மாட்டேன். கையில என்ன கம்ப்ளைண்டா? ஆமா மேடம். போன் நம்பர் எழுதிருக்கியா? எழுதிருக்க மேடம். சரி, நீ தைரியமா போ. அவங்கள விசாரணை பண்ணிட்டு நானே உன்னை கூப்பிடுறேன். பணமும் உன் கைக்கு வந்துடும். சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ். மேடம் வேணாம் மேடம். மேடம் இருமா டேய், வாடா. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்தினியாமே? இல்லைங்க மேடம். இன்னைக்கு செத்தடா, வாடா. மேடம் எதுவும் பண்ணிடாதீங்க மேடம், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை மேடம். கனகு வாடா. என்னடா தனியா டீ போட்டு குடிச்சிட்டு இருக்க? சிஸ்டர் இல்லையா? வழக்கம் போலதான் அக்கா மாமாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இன்னைக்கு வரும்போது என்ன வில்லங்கத்தோட வர போறான்னு தெரியல. அதுக்குள்ள நம்ம கிளம்பிடணும்டா. டீ சாப்பிடுறியா? இல்லடா வேணாண்டா. ஆமா, அந்த ஆளை பத்தி விசாரிக்கிறேன், வீக்னஸ் வச்சு காலி பண்ணிடுறேன்னு சொன்னேன். என்னாச்சு? அந்த பிளான் சொதப்பிருச்சுடா. என்னாச்சுடா? டேய், அவனை பத்தி நான் விசாரிச்சேன்டா. குறைன்னு சொல்ல ஒண்ணுமே இல்லை. அப்பழுக்கு இல்லாத நல்ல மனுஷனா இருக்கான். மனுஷன்னா ஏதாவது பலகீனம் இருக்கும். ஒன்று தண்ணி அடிப்பாங்க, இல்லை சிகரெட் பிடிப்பாங்க. பொண்ணு விஷயத்துல அப்படி இப்படி இருப்பாங்க. இவங்கிட்ட அப்படி எதுவுமே இல்லடா. சரியான ஞான பழமா இருக்கான். அவங்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் அடுத்தவங்க குடியை கெடுத்து பணம் சம்பாதிக்கிறது தான். அதுல மட்டும் தெளிவா இருக்கான். மற்றபடி கேரக்டர்னு பார்த்தா ரொம்ப சுத்தபத்தமா இருக்கான்டா. கையெடுத்து கும்பிடலாம் போல இருக்கு. டேய், நீ என்னடா அவனை கடவுள் ரேஞ்சுக்கு புகழ்ற? டேய் ஆமாண்டா, நான் எல்லா வகையிலையும் அவனை செக் பண்ணி பார்த்துட்டேன். எதுலையுமே மாட்ட மாட்டேங்கிறான். வாரம் கோயிலுக்கு போறான், ஒய்ஃபோட சேர்ந்து அவனும் வேற தான் இருக்கிறான். அன்னதானம் எல்லாம் பண்றான்டா. அவனை எந்த ரூட்லயுமே டார்கெட் பண்ண முடியல. ஆடா அவன் தான் அப்படின்னா அவன் சம்சாரம் அவனுக்கு மேல. காக்காய்க்கு சோறு வைக்கிறதுல ஆரம்பிச்சு தெருநாயை குளிப்பாட்டி ப்ளூ கிராஸ்ல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எல்லா காரியத்தையும் பண்றான். அட குழாயடியில் சண்டை போட்டா அதை வச்சு அது பிரச்சனை பண்ணலன்னா அதுவும் இல்லடா. என் ஒய்ஃபை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சு பணம் பறிக்க பாக்குறாங்கன்னா கேட்கறவன் உன்னதாண்டா அடிப்பான். அந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்காங்கடா. அப்படின்னா நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யா? என் அண்ணன் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டான்னு ஆடிட்டர் வந்து சொன்னாரே, அது பொய்யா? அதெல்லாம் உண்மைதான்டா. அதையும் நான் விசாரிச்சேன். புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கிறது, வாழ விடாம பண்றது, குடியை கெடுக்கிறது, அது எல்லாத்தையும் பக்காவா பண்றாங்க. ஆனா அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாருக்கும் தெரியாத மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ரியலா பார்த்தா கிரிமினல்ஸ் தான், ஆனா வெளியில தெரியாது. உன் விஷயத்திலையும் பணத்துக்காக தான் மூவ் பண்றாங்க. ஆனா அது எப்படி தடுக்கிறது, எப்படி மூவ் பண்றது ஒண்ணுமே புரியலடா. அந்த ஆளுக்கு ஏதாவது வீக்னஸ் இருந்தா அதை வச்சு அடிக்கலாம். பொண்ணு மேட்டர்ல சிக்கியிருந்தா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி துரத்தலான்னு பார்த்தேன். டேய், அதுக்காக 2 நாள் க்ளோஸா வாட்ச் பண்ணண்டா. அந்த இளவெடுத்தவனுக்கு டீ காபி குடிக்கிற பழக்கம் கூட இல்லடா. மொத்தத்துல நம்ம பிளான் சொதப்பிச்சுடா. இப்ப என்னடா பண்றது? நாம அவங்கள துரத்த வழியே இல்லையா? இருக்குண்டா, ஏதாவது ஒரு வழி இருக்கும். யோசிச்சு பண்ணலாம். ஆமா, நீ யோசிச்சு பண்றதுக்குள்ளயும் உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? அபாண்டமா நல்ல மனுஷங்க மேல பழி போட்டு பேசுறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? அந்த அக்கா மாதிரி அன்பான ஒருத்தங்களை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. மாமாவும் அப்படிதான், எல்லாருக்கும் உதவி பண்ணணும் தான் நினைப்பாரு. அவங்கள போய் சந்தேகப்படுறீங்களே. குடிய கெடுக்கிறது அவங்க இல்லங்க, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் தான். அதுவும் உங்க ஃப்ரெண்ட் இருக்காரே, யாராவது சந்தோஷமா இருந்தா பொறுக்கவே பொறுக்காது. அந்த அளவுக்கு நல்ல மனசு.
அவங்களும் அக்கா தங்கச்சியா பழகிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல என் மேல அக்கறை காட்டுறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது அவங்க மட்டும்தான். அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்களை பிரிக்கிறதுல அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம்? என் புருஷனுக்கு நீங்க எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களும் எனக்கு. நானும் உங்க மேல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அபாண்டமா பழி போட்டா உங்களால பொறுத்துக்க முடியுமா? காசுக்கு ஆசைப்பட்டு என்னையும் என் புருஷனையும் பிரிக்க பாக்குறாரு, குடிய கெடுக்கிறதே பொழப்பா வச்சிருக்காருன்னா உங்களால தாங்கிக்க முடியுமா? நான் ஏமா அப்படி பண்ண போறேன்? பண்ண மாட்டீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? இவர் கை நிறைய சம்பாதிக்கிறாரு, ஹோட்டல் வச்சிருக்காரு. இவருக்கு அப்புறம் ஹோட்டல அபேஸ் பண்ணிடலாங்கிற எண்ணத்துல எங்களை பிரிக்கலான்னு நினைக்கலாம்ல. நினைக்கிறது என்னங்க, நீங்க அதைத்தான் பண்றீங்க. அதனாலதான் என்ன பார்க்க வரவங்கள வரவிடாம கேவலமான பிளான்லாம் போடுறீங்க. உலகத்துல உங்களை விட மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. பொண்டாட்டிய நல்லாவும் வச்சுக்க மாட்டீங்க, அக்கா தங்கச்சியா பழகுனா அவங்களையும் சேரவும் விட மாட்டீங்க. இப்படி ஒரு கேவலமான புத்தி யாருக்குமே வராது. என் கூட பழகுனாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்க ஃப்ரெண்ட விட்டு வேவ் பார்க்க சொல்லிருக்கீங்களே. நான் உங்க ஃப்ரெண்டுக்கு அப்படி பண்ணிருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா? ஏதாவது சாக்கு போக்கு சிக்காதா அவங்க பேரை கெடுத்து இங்க வரவிடாம பண்ணிடலான்னு நினைக்கிறதே ஈனத்தனம். அத நீங்க பண்ணிருக்கீங்கன்னா அதுல இருந்தே தெரியல உங்க யோகியதை என்னன்னு. இனிமே என் அக்கா மாமா மேல சந்தேகப்பட்டீங்க, அவங்க மேல பழி போட்டு பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வைங்க, அடுத்தவங்க குடிய கெடுக்கணும்னு பார்த்தா காலத்துக்கும் கல்யாணமே ஆகாதுன்னு. புத்தி முழுக்க குப்பையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல குறை பேச வந்துட்டாங்க. இனிமே என் அக்கா மாமாவை பத்தி யாராவது பேசி பாருங்க, அப்புறம் இருக்குது. வாழை தோட்டத்துல கருங்குரங்கு நுழைஞ்ச மாதிரி இவங்களா எங்க இருந்துதான் வராங்களோ. ச்சை. டேய், நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்குடா. ஒருவேளை நாம தான் தப்பு பண்றோமோ? கூச்சமே இல்லாம பணத்துக்காக குடிய கெடுக்கிறவங்கள நல்லவங்க நம்புறாங்க, என்ன கருங்குரங்குங்கிறாங்க. ஒருவேளை லைஃப்ல தப்பா இருக்கிறது தான் சரியா இருக்குமோ? ஒரே குழப்பமா இருக்குடா. நான் வரேன்டா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தாங்க சத்தியிட்ட ஒர்க் பண்ணிருக்கான். அவனை வச்சு இல்லீகலான பிசினஸ்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட தமிழை எப்படியாவது காப்பாற்றணும் சிஸ்டர். லைஃப்ல முதல் தடவையா கோடி ரூபாய் சம்பாரிச்சு அந்த சந்தோஷம் கூட ஷேர் பண்ணணும்னு வந்தேன். அது கூட பண்ணிக்க முடிய மாட்டியா? சார் உங்களோட வாழவே பிடிக்கலங்கிற லெவலுக்கு பேசிட்டு போயிட்டாரு. நீங்க என்னடானா உன்னை படிக்க தானே சொன்னேன், போய் படி. போகா, உனக்கு நல்லது சொன்னாலே பிடிக்காது. வாங்க பாட்டி. ஆட்டோலயே வந்தீங்க? போன் பண்ணி சொல்லிருந்தா நிலா கார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இவ கார் எப்படி ஓட்டுவான்னு தெரியாதா? இவளை நம்பி உட்காரவே முடியாதும்மா. அதான் ஆட்டோலயே வந்துட்டேன். சரி பாட்டி, பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ரொம்ப சிறப்பா முடிஞ்சதுமா. இன்னும் 2 நாள் இருந்தே ஆகணும்னாங்க. எனக்கும் இருக்கணும்னு ஆசைதான். ஆனா நீ இவளும் தனியா இருப்பீங்களேன்னு கிளம்பி வந்துட்டேன். சரி பாட்டி, வாங்க. பாட்டி, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிருப்பீங்க, களைப்பா இருக்கும், போய் ரெஸ்ட் எடுங்க. நிலா, பாட்டி காஃபி போட்டு கொடு. லவண்யா, நான் அண்ணி பேசுறேன். சொல்லுங்க. நீ அண்ணன் கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? நான் சொல்ற எதையுமே கேக்குற மாதிரி இல்லம்மா. ஏதோ ஒரு வளர்ச்சியை நானே கெடுக்கிற மாதிரி கோவப்படுறாரு லவண்யா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு.
அவரோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்களோ நானோ மத்த யாருமே அவருக்கு முக்கியமா படல. சத்யாவும் அவரோட பண்ற பிசினஸும் தான் முக்கியங்கிற மாதிரி பேசுறாரு. அதால எங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதமே ஆயிடுச்சு. உன்னோட வாழறதே வேஸ்ட்ங்கிற லெவலுக்கு கண்ணாப்பினான்னு திட்டிட்டு கிளம்பிட்டாரு. ஃபோன் பண்ணாலும் இப்ப எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்ற சிஸ்டர்? புரியல நிதிஷ். இனிமே அவர்கிட்ட பேசுறதுல எந்த யூஸும் இல்லைன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் தலைகீழ நின்னாலும் கண்டிப்பா அவர் மனசை மாத்தவே முடியாது. நிதிஷ், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். சத்யமூர்த்தி சார் உங்க ஃப்ரெண்டு தானே? நீங்க சொன்னா கேட்பாரு. நீங்க வேணா ஒரு தடவை அவர்கிட்ட பேசி பாக்குறீங்களா? பேசுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். ஆனா சத்யா அதை ஏத்துக்க மாட்டானே. இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் அவன்கிட்ட பேசியிருக்கான். அவன் மேல என்னடா அப்படியே ஒரு அக்கறை. இனிமே போன் ஏதாவது பண்ண தொலைச்சு போறோன்னு மிரட்டியிருக்காரு. அவங்ககிட்டே அப்படி பேசினவன் நான் சொன்னா கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. நான் ஏதோ உள்நோக்கத்தோட பேசுறாவும் நினைப்பான். எனக்கு என்னமோ நீங்களே நேரில் வந்து பேசிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு தோணுது. நானா? நான் எப்படி நிதிஷ்? கொஞ்சம் சிரம பக்கம் வாங்க சிஸ்டர். தமிழோட ஒய்ஃபுங்கிற முறையில் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவான். புரியுது நிதிஷ். ஆனா நான் மும்பை வரதெல்லாம் பிராக்டிக்கலா சாத்தியமானு தெரியலையே. ஏர்போர்ட்டுக்கு போய் டிக்கெட் எல்லாம் எடுத்து. அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. நானே டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். நீங்க மும்பை வந்து ரீச் ஆனோன்னே நானே உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சங்கடமும் வராது. என்ன அண்ணி யோசிக்கிறீங்க? இந்த காலத்துல படிக்காதவங்களே அமெரிக்கா லண்டன்னு பறக்குறாங்க. இங்க இருக்கிற மும்பைக்கு உங்களால வந்து போக முடியாதா? அதுக்கு இல்ல, அவர் கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. ஐயோ சிஸ்டர், இதை பத்தி தவறி கூட தமிழ்கிட்ட சொல்லிடுறாங்க. விஷயம் தெரிஞ்சா போக வேணான்னு தடுத்துருவாரு. சத்யாவோட சேர்ந்து பிசினஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னப்போ கேட்காதவரு இப்ப அவர்கிட்டே பேச போறோம்னா ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் சண்டை தான் போடுவாரு. நீங்க அவர்கிட்ட சொல்லாமே வாங்க, அதான் சரியா இருக்கும். ஆனா அத்தா அங்க இருப்பாங்களே, அவங்கள எப்படி சமாளிக்கிறது? அண்ணி, உங்க நல்ல நேரமோ என்னமோ தெரியல. அம்மா இப்ப வீட்ல இல்ல. இங்க இருக்கிற சவுத் இந்தியன் ஃபேமிலியோட ஹரித்வார் போயிருக்காங்க. வர எப்படியும் 2 நாள் ஆயிடும். இப்ப எல்லாமே நம்ம ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. தைரியமா கிளம்புவாங்க சிஸ்டர். ஒருவேளை தமிழுக்கு தெரிஞ்சு ஏன் போனீங்கன்னு கேட்டா லாவணியா பார்க்க வந்தேன்னு சொல்லிக்கலாம். ஏதாவது தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு நிதிஷ். சிஸ்டர், தமிழ் எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கா நீங்களே யோசிச்சு பாருங்க. காப்பாற்ற முடியாத அளவுக்கு விஷயம் சீரியஸ் ஆகிறதுக்குள்ள நாம தான் அவரை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது தப்பே இல்லையே. ஆமா அண்ணி, நாம ஒண்ணும் தப்பா எதுவும் பண்ணலையே. அண்ணனோட நல்லதுக்காகத்தானே பண்றோம். யோசிக்காம கிளம்பி வாங்க அண்ணி. சத்யாவை கட் பண்ணி விட்டாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அண்ணி. ரொம்பலாம் டைம் ஆகும் சிஸ்டர். சத்யா பார்த்து பேசிட்டு அடுத்த ஃபிளைட்ல நீங்க கிளம்பி போயிடலாம். தமிழோட நல்லதுக்காக அவரை காப்பாத்துறதுக்காக இதை நீங்க பண்ணுங்க. சரிங்க நிதிஷ், நீங்க டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிட்டு மெயில் பண்ணுங்க. நான் கிளம்பி வரேன். நான் பாத்துக்கிறேன். சரி. அக்கா, மும்பை போறீங்களா? ஆமா நிலா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. தயவு செஞ்சு போக வேணான்னு மட்டும் அபசகுனமா எதுவும் சொல்லிடாத. தனியா எப்படிக்கா போவீங்க? குடும்பம் நல்லா இருக்கணும்னா சில விஷயங்களை துணிச்சலா பண்ணிதான் ஆகணும். முடியுமா, ப்ராப்ளம் ஆயிடாதான்லாம் யோசிக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல என் புருஷனை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அந்த பயமே என்னை மும்பைக்கு ஓடுன்னு சொல்லுது. அதான் நான் போயிட்டு வந்துடுறேன்ல, வேற வழி இல்ல. சார், நான் கேட்ட டேட்டாஸ்லாம் ரெடியா இருக்கா? பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சுல? எல்லாமே எடுத்தாச்சு சார். டேபிள்ல வச்சிருக்கேன் பாருங்க. ஓ, ஓகே. எனக்கு கஸ்டமர் சம்பந்தமா கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? பண்ணிடலாம் சார். என்ன மாதிரி டீடைல்ஸ்னு சொல்லுங்க. இப்போ யாரெல்லாம் நம்ம கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை நாம இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். நோ ப்ராப்ளம் சார், இப்போவே உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். அப்புறம் ஷேர் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்க சில சைட்ஸை ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தானே, அதையும் உங்கள் மெயிலுக்கு லிங்க் பண்ணி அனுப்பிடுறேன் சார். ஓ, ஓகே. அந்த சைட்ஸை பார்த்தாலே ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடச்சிரும்ல? கண்டிப்பாக சார். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க சார். நிச்சயமா சார். ஷேர் ட்ரேடிங்னா என்னன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் பண்ணுற ஒர்க்கில் பிளானிங்கில் ஏதாவது தப்பு வரலாம். அப்படி ஏதாச்சும் பண்ணனா நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க. எப்படி சொல்கிறதுன்னு மட்டும் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக சார், உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ். அப்புறம் நான் கேட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் மெயில் பண்ணிடுங்க. சரிங்க சார், வரேன்.
மார்னிங் பிரபாகர். ஹேய் தமிழ், வாங்க உட்காருங்க. தமிழ், டீ காஃபி தான் சொல்லட்டுமா? இல்லை பிரபாகர், வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். பிரபாகர், ஆக்சுவலாக நேற்று ராத்திரி நான் என்ன சொல்ல வந்தேன்னா... தமிழ், நான் தான் எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேணான்றானே, விட்டுருங்க. பிரபாகர், என் மேலே கோவப்படாதீங்க ப்ளீஸ். தமிழ், நான் கோவப்படல. ரியாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். நம்ம பிசினஸ்ல எப்பவுமே ஒன்னா இருக்கணுங்கிறது முடியாத காரியம். பிசினஸ் தாண்டி நம்ம 2 பேருக்குமே வேற வேற பர்சனல் லைஃப் இருக்கு, வேற வேற ஃப்ரெண்ட்ஸ் வட்டம் இருக்கு. அதே மாதிரி இந்த பிசினஸ் தவிர உங்களுக்குன்னு இன்னொரு பிசினஸ் சர்க்கிள் நீங்க கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இதை தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்க அடுத்த லெவலுக்கு போக கூடாது, என்னோடவே இருக்கணும்னு நினைச்சது என்னோட முட்டாள்தனம். இதை பிராக்டிக்கலா பார்க்காம கொஞ்சம் எமோஷனா எடுத்துக்கிட்டது, அதுக்காக கொஞ்சம் அழுதது, இதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் குழந்தையா இருக்கிறப்ப அப்பா என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாராம். தனியா விட்டு போவாதீங்கன்னு அழுவனா. ஸ்கூல்ல டிராப் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ஹாஸ்பிட்டல் எவ்வளவோ வேலை இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு அவர் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா அது நடக்குமா? நடக்காது இல்ல. அதே மாதிரி சைல்டிஷா தான் நான் உங்க விஷயத்துலயும் நடந்திருக்கேன். பெருசா ஏதோ செய்யணும்னு சொல்லி ஏம் பண்ணி இறங்கிருக்கிறீங்க. அதுக்கு வாழ்த்து சொல்லிருக்கணுமே தவிர ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி நானே அதை தடுத்துருக்க கூடாது. எனக்கு அப்ப புரியல, நிதானமா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. தமிழ், என்னை விட்டு போகாதீங்க தமிழ் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு. எனக்கு நீ யாருமே இல்லைங்கிற பயம், காம்ப்ளெக்ஸ். அதனாலதான் அப்படி பண்ணிருக்கேன். அந்த பயத்துல தான் நான் எப்பவும் யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருக்கிறேன். தனியா இருந்து சமாளிக்க முடியுங்கிற தைரியம் கூட எனக்கு இல்ல. ஏன்னா அந்த டேலண்ட்டை நான் வளர்த்துக்கல. நானும் எத்தனை நாளைக்கு தான் தனியா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது. தமிழ், லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன். எப்பவும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. சில சிச்சுவேஷனை நீங்க தனியா கடந்து போய் தான் ஆகணும். அப்போ அதை ஹேண்டில் பண்றதுக்குள்ள திறமையை வளர்த்துக்கணும். அதுதான் இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்க முடியும். தனியா இருந்து ஹேண்டில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தமிழ், நீங்க ஒண்ணு என்ன சும்மா விட்டு போலையே. இவ்வளவு பெரிய ஆபீஸையும் மேன் பவரையும் கொடுத்துட்டு தானே போறீங்க. இதை இன்னும் பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போகணுங்கிறதா இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே டார்கெட். அதுக்காக நீங்க சொல்ற மாதிரி இந்த கம்பெனியை என் பேருக்கு மாத்திரத என்னால ஏத்துக்க முடியாது. இந்த பிசினஸ் ஆரம்பிச்சது நீங்க, உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சோம். பிரியிற உரிமை உங்களுக்கு இருந்தாலும் அது நானா செஞ்சதா இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட ஆரம்பிச்சோமோ அதே கண்டிஷனோட அப்படியே தொடரட்டும். லீகலா பிரிக்க வேணாம். தமிழ், நீங்க எப்பவும் போல பார்ட்னராகவே இருங்க. அதுக்காக டெய்லி ஆஃபீஸ் வந்து வரணும்னு உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். வேற ஒரு பிசினஸ் பண்றதா சொன்னீங்கல்ல, நீங்க அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதை முழுக்க முழுக்க நானே பாத்துக்கிறேன். என்னடா நேற்று வரைக்கும் வேற மாதிரி பேசிட்டு இப்ப கட் பண்ற மாதிரி பேசுறான்னு யோசிக்காதீங்க. நம்ம பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எப்போ போல அப்படியே இருக்கட்டும். சென்டிமெண்டலா எனக்கு அதுதான் சரின்னு படுது. பிரபாகர், என்னால பெரிய லெவலுக்கு இந்த கம்பெனியை கொண்டு போக முடியும். தமிழ், எனக்கு அந்த தைரியம் வந்திருக்கு. அதான் இன்னைக்கு துணிஞ்சு இறங்கிட்டேன். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சாதிக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். நீங்களே இல்லைனாலும் என்னால ஜெயிச்சு காட்ட முடியுங்கிற திமிரில பேசல. உங்களை விட அதிகமா ஒரு ஸ்டெப் வளர்றதோ உங்களை பீட் பண்றதோ என்னோட அஜெண்டா கிடையாது. உங்களால முடியும் பிரபாகரன் சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையை உண்மையாக்கி காட்டணுங்கிறது மட்டும்தான் என்னோட எய்ம். பிரபாகர், நீங்க என் மேல இருக்க கோவத்துல ஒண்ணு இப்படி பேசலையே. நிச்சயமா இல்ல தமிழ். நீச்சல் கத்துக்கோன்னு ஸ்விம்மிங் பூல்ல என்ன தள்ளி விட்டுருக்கீங்க. அப்படி தள்ளி விட்டாதான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் கத்துக்கவே முடியும். இல்லைன்னா அடுத்த ஆட்களோட தோல் மேல ஏறிக்கிட்டே காலத்தை ஓட்டிட்டு போயிடுவோம். எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். நீங்க எங்க வேணாலும் போங்க தமிழ். ஆனா நீங்க உட்கார்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த சீட்டு எப்பவும் காலியா தான் இருக்கும். உங்களுக்காக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அது எம்டி சீட்டு கிடையாது, எம்டியோட சீட்டு. அந்த சீட்டை பார்த்து பார்த்து நான் பண்றது கரெக்டா தமிழ்னு கேட்டு கேட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுவேன். நீங்க இல்லாட்டியும் உங்களோட கைடன்ஸ், நீங்க சொல்லி கொடுத்த பாடம் என்ன சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகும் தமிழ். அந்த நம்பிக்கையில தான் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். என்னால சாதிக்க முடியும் தமிழ். நீங்களே பாராட்டுற அளவுக்கு என்னால சாதிக்க முடியும் தமிழ். வெல்டன் பிரபாகர், நீங்க பேசுறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பிசினஸ்ல இருந்து உங்களை விட்டு விலகுறேன்னு சொல்லிட்டேனே தவிர என் மனசுல ஒரு கில்ட்டி ஃபீலிங்காவே இருந்துச்சு.
எப்படி நான் அதை உங்ககிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ண போறேன்னு முடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இவ்வளவு தெளிவா நீங்க பேசுறது கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபாகர். நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த பிசினஸ்ல நீங்க சாதிச்சு பெரிய லெவல்ல வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் தம்பி. சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா ஜெயிக்க முடியும். சரி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அர்ஜென்ட்டா கிளம்பி ஆகணும். நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன். ஓகே தம்பி. ஏமா யார் வீட்ல? யாருங்க? நீதான் மோகனா? ஆமா. இன்ஸ்பெக்டர் அம்மா கூப்பிட்டாங்க, வாங்க வாங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? 2 பேரும் வாங்க. என்னடா மோகன், டேய் இவங்க எதுக்குமா இங்க வந்திருக்காங்க? தெரியலையேடா. ஏய், அங்க என்ன குஸ்குஸ்னு பேச்சு? வா இங்க. நீ இங்கே இருமா, நான் என்னன்னு கேக்குறேன். டேய் என்னங்க மேடம்? கல்யாணி புருஷன் நீதானா? ஆமா. ஏண்டா, உனக்குலாம் புத்தியே கிடையாதா? கட்டின பொண்டாட்டி வச்சு ஒழுங்கா வாழ முடியாதா? முகரையில காரி துப்புற அளவுக்கு கேவலமா நடந்துக்கிறீங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அடி, மூஞ்சி முகல பேத்து விட்டுருவேன். யாருக்கிட்ட திமிரா பேசிட்டு இருக்க ராஸ்கல்? இதான் உனக்கு மரியாதை? என்னப்பா இது? அவனை போய் வாய் மூடு. இந்த மாதிரி கழுசடை கம்முனாட்டில கண்ணு மண்ணு தெரியும் அடிக்கணும். ஏண்டா டேய், பொண்டாட்டியை எப்படி மரியாதையை வச்சுக்கணும் உனக்கு தெரியல? உனக்குலாம் எதுக்குடா கல்யாணம்? அவ பிசினஸ் விஷயமா உன் ஆபீஸ்க்கு போனப்ப அசிங்க அசிங்கமா பேசி கலாட்டா பண்ணியாமே, கேட்க ஆள் இல்லைங்கிற திமிரா? என் புருஷன் கண்டபடி பேசுறான், கேவலமா நடத்துறான், என் காசு புடிங்கிட்டு வீட்டை விட்டே துரத்திட்டான்னு உன் பொண்டாட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காடா.